மெகா டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெண்கள்.com நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. மலச்சிக்கல். மலச்சிக்கலே இன்று பல சிக்கலுக்கு வழிவகுக்குது. மலச்சிக்கல் தான் இன்னைக்கு பல நோய்களுக்கு காரணமாக இருக்குது. அப்படின்றது நம்மளுடைய முன்னோர்களுடைய கருத்து. எல்லா நோய்களுக்கும் அடிப்படை காரணம் மலச்சிக்கலும், மனச்சிக்கலுமே அப்படின்றது நம்மளுடைய முன்னோர்கள் ஒவ்வொருவரும் சரிங்களா, எல்லா சித்தர்களும் சொன்ன ஒரு விஷயம் அது. அதான் ஒரு விஷயம் சரிங்களா. சித்தர்கள் வந்து ஜீவன் முக்தி ஆவதற்கு ஒவ்வொருத்தவங்களும் பல வழிகள ரூட்டுகள குடுத்திருப்பாங்க. ஆனா ஆரோக்கியமாவதற்கு, நோய் வருவதற்கான காரணம் என்னன்னு கேட்டா, நோய் குணமாவதற்கு காரணம் என்னன்னு கேட்டா, எல்லா பேரும் வந்து ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்ச ஒரே விஷயம் மலச்சிக்கலும், மனச்சிக்கலுமே. கழிவுகளின் தேக்கமே நோய், கழிவு நீக்கமே சிகிச்சை. வாதம், பித்தம், கபம் இந்த 3ம் சமமா இருக்கணும். சமம் இல்லைன்னா நோயி. அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சித்தர்களும் சொன்ன ஒரே விஷயம், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாரி இருக்கும். அதான் ஒரு ஓகே. ஆமா. அப்ப மலச்சிக்கல் இருந்தால் அது பல சிக்கலை உண்டு பண்ணும் அப்படின்றதுல அன்னைக்கு முன்னோர்கள் அவங்க சொன்னது மட்டும் இல்ல, நாமளுமே வாழ்ந்து கடைபிடிச்சு பார்க்கப்படும் பொழுது, ஆமாங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்குது. எல்லா நோய்க்கும் முதல்ல மலச்சிக்கல் தான் ஆரம்ப காரணியா இருக்குது. அது இல்லாம நம்ம வந்து அ தவிர்த்துட்டோம் அப்படின்னோம்னா, நோய்கள் பல வராமல் நாம பாதுகாத்துக்கலாம். அப்ப அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? இத மலச்சிக்கல் வராம இருக்கிறதுக்கு நம்ம உணவு முறைகள்ல என்ன பண்ணிக்கலாம்? நம்ம ஈஸியான ஏதாவது ரெமெடி இருக்குதா? அது வந்து ஆமாங்க 10 நாளா வரலங்க அப்படின்றவங்கலாம் இன்னைக்கு நெறைய பேர் இருக்கிறாங்க. நம்ம சிகிச்சை மையத்தில பேஷண்ட்ஸ் வரும்பொழுது பார்த்தோம்னா, அவங்ககிட்ட அவங்களுக்கு மலம்லாம் ஃப்ரீயா இருக்கான்னு கேட்டோம்னு வச்சுக்கங்க. அப்பதான் அத சொல்லுவாங்க. அத ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி அனுபவம் சொல்லுவாங்க. 10 டேஸா இன்னும் வரல சார் அப்படின்பாங்க. அப்ப அப்படிலாம் இருந்தா நோய் பெருசாகுமா இல்லையா? அதனால வந்து அ ஈஸியா நம்ம வந்து மலச்சிக்கல வீட்டில் இருந்தவாறலே சில உணவு முறைகள லைஃப் ஸ்டைல்ல மாத்திக்க முடியும். அதுக்காக உங்களுக்கு சில டிப்ஸ். ஆமா. ஃபர்ஸ்ட்டு நம்மளுடைய உணவு முறையில ட்ரையா இருக்கக்கூடிய உணவுகள் அதிகமா சாப்பிடுற நபரா நீங்க? உடனே மாத்துங்க. ட்ரையா இருக்கிற உணவுகள் அதிகமா சாப்பிடக்கூடாது. நிறுத்திடுறேன் அப்படின்னு சொல்லி மாத்துங்க. ஏன்னா இன்னைக்கு அதிகமா ட்ரையா இருக்கக்கூடிய உணவுகள் தான். அது வீட்டு சாப்பாடா இருக்கட்டும், வெளியில ஹோட்டல் சாப்பாடா இருக்கட்டும். நீங்க பாருங்க வீட்ல சாப்பிடுறது அதிகமா வந்து சப்பாத்தி, ரொட்டி அது மாரி நீங்க வீட்ல ரெடி பண்ணி சாப்பிடக்கூடிய நபர்களா இருக்கலாம். தோசை அப்படின்னு சொல்லி தோசைய ஊத்தி அது ட்ரையா தான் இருக்கும். அப்படி சாப்பிடுற நபர்களா இருக்கலாம். இட்லியே கூட செஞ்சு பார்த்தீங்கன்னா வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 1 மணி நேரம், 3 மணி நேரம் கழிச்சு ட்ரையான பிறகு சாப்பிடுற மாரி. அப்படி ஃப்ரெஷ்ஷா இட்லி நீங்க எடுத்து சாப்பிடும்பொழுது அதுக்குள்ள ஈரப்பதம் இருக்கும். அதே நீங்க சுட்டு ஒரு 1 மணி நேரம் வச்சுட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் எடுத்தோம்னா ஈரப்பதமே இருக்காது. ட்ரையா இருக்கும். அப்ப இது மாதிரி ட்ரையா இருக்கக்கூடிய உணவுகள நீங்க வீட்ல இருந்து எடுத்தீங்கன்னா கூட, அது கூட வந்து பார்த்தீங்கன்னா, மலச்சிக்கலை உண்டு பண்ணும். அதே ஹோட்டலுக்கு போயிட்டோம்னா என்ன பண்ணிருவோம்? இன்னும் டோட்டலா ட்ரையா இருக்கக்கூடிய ஃபுட் தான். அதாவது ஃப்ரைட் ரைஸு, அ நூடுல்ஸு, அப்புறம் வந்து ரொட்டி, நானு, அ இப்படி எதுக்குள்ள போனாலுமே வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரை, ட்ரை, ட்ரை. ம். சிக்கன் ஐட்டங்கள் உள்ள போயிறாங்க. அதுவும் எல்லாமே ட்ரை. முதல்லாம் அத அப்படி கிரேவி அப்படின்றது தான் அதிகமா வந்து வாங்கி சாப்பிடுவாங்க. கொஞ்சம் அது கொஞ்சம் ஈரப்பதமா இருக்கிற மாரி இருக்கும். லூப்ரிகேஷன் குடுக்கும். ஆனா, இப்ப எல்லாமே ட்ரை தான். அப்ப ட்ரையான உணவுகள் அதிகமாக நம்ம எடுத்து, அத சரி பண்றதுக்கு, அதாவது அத பேலன்ஸ் பண்றதுக்கு, அத அழிக்கிறதுக்கு, அத செரிமானம் பண்றதுக்குன்னு சொல்லிட்டு, கூடவே சேர்ந்து நீர் ஆதாரங்கள் போன்ற உணவுகள நம்ம எடுத்துக்கிறாம இருந்ததும், நம்முடைய மலச்சிக்கலுக்கு மிக முக்கியமான காரணம். உள்ள அப்படியே டைட்டா இருக்குதுங்க. ஆனஸ் எரியுதுங்க. ஆனஸ் விரிஞ்சு குடுக்கவே மாட்டேங்குது. அந்த உள்ள இருந்து அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மள வந்து ஆனஸ அப்படி புஷ் பண்ணுது. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, அது மலம் வந்து வெளிய வரமாட்டேங்குது. வெறும் காத்து தான் வெளில வருது. உள்ளுக்குள்ள அந்த மலம் கெட்டு போயி, அங்கருந்து ஒரு துர்நாற்ற காத்து ஆனஸ் வெளிய வரும்பொழுது, ஆனஸ் அப்படியே எரியுது. எரிச்சல் குடுக்குது. இந்த மாரி பல சிம்ப்டம்ஸ் சொல்லும் ஆக்சுவலி. அப்ப இத நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, தவிர்க்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு விஷயம் உங்களுடைய உணவில் மாற்றம். உணவில் மாற்றம்ன்றது, அங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, சாலிட் ஃபுட் எல்லாம் குறைச்சு லிக்விட் ஃபுட் அதிகமா எடுத்துக்கலாம் பெட்டர். நீங்க சாப்பிடக்கூடிய உணவுகள்ல எல்லாத்துலயும் நீராதாரம் இருக்கிற மாரி. அன்னைக்கு இருந்த உணவுகள்லாம் அப்படிதான் இருந்தது. அதாவது கேப்பக்கூழு, கம்மங்கூழு, கேப்ப கஞ்சி, கம்பங்கஞ்சி, அப்படி வந்து கஞ்சி, கூழ் போன்ற உணவுகள் இருந்தது. சாப்பாடு சாப்பிட்டாங்கன்னா கூட சாம்பாரு, ரசம், மோரு இப்படி எல்லாமே வந்து நீராதாரங்கள் இருக்கிற மாதிரியே தான் உணவு முறைகள் அன்னைக்கு இருந்தது. அத அப்படி பெரட்டி சாப்பிடும் பொழுதும் அந்த ஈரப்பதத்தோட சாப்பிடுற மாரியான இருந்தது. ஆனா இன்னைக்கு நம்ம ஹோட்டல் போனோம்னா, இந்த பக்கெட்ல சாம்பார் வச்ச காலம் போயிருச்சு. பக்கெட்ல ரசம் வச்ச காலம் போயிருச்சு. பக்கெட்ல மோர் வச்ச காலம் போயிருச்சு. எல்லாமே சின்ன சின்ன அந்த வெஞ்சன கிண்ணத்துல அப்படி குடுத்துட்டோம்னா, அப்ப ட்ரையா தான் பெரட்டி சாப்பிடுற மாரி இருக்குது. அதனால உங்களுடைய உணவு முறைகள்ல ட்ரையா நீங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறீங்கன்னா, அத முதல்ல மாத்துங்க. அதான் பெஸ்ட். அடுத்து நீங்க ஒரு நாளைக்கு அ நமக்கு வந்து 20 கிலோ வெயிட்டுக்கு 1 லிட்டர் தண்ணி அப்படின்ற அந்த ஆவரேஜ்ல நீங்க கால்குலேட் பண்ணிக்கங்க. ஒரு 80 கிலோ இருக்கிறீங்கன்னா, நீங்க கிட்டத்தட்ட வந்து 4 லிட்டர் வரைக்கும் தண்ணி எடுத்துக்கணும். ஆனா ஒரு நாளைக்கு எவ்வளோ எடுக்கிறீங்கன்னு செக் பண்ணி பாருங்க. ஒரு 4 லிட்டரு ஒரு வாட்டர் பாட்டில். 1 லிட்டரா 4 வாட்டர் பாட்டில் வச்சுக்கங்க. புடிச்சு வச்சுருங்க.
காலையிலேருந்து நீங்க வந்து எப்ப தாகம் எடுக்குது, எப்ப உங்களுக்கு தண்ணி குடிக்கணும்னு தோணுதோ அப்பலாம் குடிச்சிட்டே வாங்க. ஒரு நாள் முழுவதும் முடிச்சிருங்க. 4 லிட்டர்ல எவ்வளோ குடிச்சிருக்கீங்கன்னு செக் பண்ணி பாருங்களேன். 1 லிட்டர், 1 1/2 லிட்டர் தான் சாப்பிட்டுருப்பீங்க. 1 லிட்டர், 1 1/2 லிட்டர் மட்டும் நம்ம அப்பனா வந்து காலையிலேருந்து நம்ம எடுத்துக்கிறோம். 3 வேளை உணவு சாப்பிட்டுக்கிறோம். நம்ம உடல் உழைப்பு உழைச்சிருக்கிறோம். அது வியர்வை வெளியேறியிருக்கும். உள்ள ஈரப்பதம் தேவைப்படும். எதுவுமே குடுக்குறது இல்லையே. நம்ம சாப்பிட்ட சாப்பாடுக்கு தக்கன தண்ணி எடுத்துக்கிறோமா? அல்லது உடல் வெப்பத்த குறைக்கிற அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிறோமா? ரத்தத்த சுத்தப்படுத்துற அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிறோமா? சிறுநீரகத்திற்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கிறோமா நம்ம? அப்படின்னா, அதெல்லாம் கிடையாது. அதனால உங்களுடைய உணவுகள்ல ஃபர்ஸ்ட்டு அப்படி லிக்விட் ஃபுட் எடுத்துக்கங்க. அதுக்கப்புறம் வந்து தண்ணீர் அதிகமாக வந்து சாப்பிட்டு வாங்க. இது கொஞ்சம் பெட்டர். 1. இதுக்கப்புறம் ஒரே ஒரு ஜூஸ் சொல்றேங்க. அந்த ஒரு ஜூஸ மட்டும் நீங்க வந்து எடுத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, மலச்சிக்கல் இல்லா ஒரு அற்புதமான வாழ்வ உங்களால வந்து பார்க்க டெய்லி எடுத்துக்கலாமா? தாராளமா எடுத்துக்கலாம் டெய்லி. என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, பெருநெல்லி இருக்குது பார்த்தீங்களா? அந்த பெருநெல்லி அப்படி ஒரு பெருநெல்லி எடுத்துக்கங்க. அது கூட கொஞ்சோன்னு இஞ்சி வேணா கொஞ்சம் இஞ்சி பீஸ் எடுத்து போட்டுக்கங்க. இத அப்படியே வந்து மிக்ஸியில அடிச்சுருங்க. அடிச்சு ஜூஸ் ஆக்குங்க. அவ்வளோதான். பெருநெல்லி, அப்புறம் வந்து கொஞ்சம் இஞ்சி அவ்வளோதான். அடிச்சு அப்படியே ஜூஸ் பண்ணுங்க. ஒரு 1 லிட்டர் அப்படி வச்சுக்கங்களேன். ஒரு 1 லிட்டர் ஜூஸ் வச்சுக்கங்களேன். ஒரு 150 எம்எல்லே போதும். நீங்க அதிகபட்சம் 1 லிட்டர் கூட நீங்க வச்சுக்கலாம். ஒண்ணும் தப்பு இல்ல. ரொம்ப நாள் கான்ஸ்டிபேஷன்ல இருக்கிறீங்கன்னா, 1 லிட்டர். இல்ல மீடியமா தான் இருக்குன்னா, நீங்க ஒரு 150 எம்எல் அல்லது 200 எம்எல் போதும். கொஞ்சம் இஞ்சி போட்டீங்களா, அடுத்து கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் போட்டுக்கங்க. கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுங்க. போட்டுட்டு இத அப்படியே வந்து அடிச்சு ஜூஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நம்ம வந்து உப்பு இல்லன்னா இனிப்பு சேர்த்துக்கலாம். ஆமா. இனிப்பு வேணாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சோண்டு சால்ட் சேர்த்துக்கங்க. இல்ல இனிப்பு வேணும், சால்ட் வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் 1 ஸ்பூனு ஹனி சேர்த்துக்கங்க. தேவையான அளவுக்கு, இனிப்புக்கு தேவையான அளவுக்கு. அப்படி ஹனி சேர்த்துங்க. அடிச்சு ஜூஸ் பண்ணிட்டு, அந்த ஜூஸ மட்டும் அன்றைய நாள்ல, அதாவது 1 லிட்டர் ஜூஸ் பண்ணிக்கிறீங்கன்னா, அன்றைய நாள்ல காலையிலிருந்து சாப்பிட ஆரம்பிச்சு வச்சுக்கங்க. இத சாப்பிட்ட 1 ஹவர்ல அப்படியே உடம்புல இருந்து கிளப்பி விடுங்க. மோஷன் ஃப்ரீயா போகும். அதனால நீங்க காலைல ஆஃபீஸ்க்கு போற நபர், வேலைக்கு போகக்கூடிய நபர்னா, காலையில இத நீங்க சாப்பிடக்கூடாது. அப்ப நைட்டு இரவு நேரத்தில தூங்குறதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி குறைஞ்சது 150 எம்எல் அப்புறம் அதிகபட்சம் 1/2 லிட்டர் கூட நீங்க வந்து சாப்பிட்டுக்கலாம். எப்ப? நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி. சாப்பிட்டு கொஞ்சம் லைட்டா வாக் பண்ணிட்டு அப்படியே படுத்துருங்க. விடிய காலம் 4:30 மணி, 5 மணிக்கு டான்னு எழுப்பி விட்டுரும். நீங்க படுத்துட்டு தூங்கிட்டீங்கன்னா, ஒரு வேள படுத்துட்டு தூங்காம திரும்ப டிவி பார்த்துக்கிறீங்கன்னு வச்சுக்கங்க, 1 ஹவர்லயே உங்கள எழுப்பி விட்டுரும். ஆமா. இத சாப்பிட்டுட்டு நீங்க படுத்து தூங்குனீங்கன்னா, விடிய காலம் கரெக்ட்டா 5 மணிக்கு டான்னு ஒரு அலாரம் குடுக்கும் நம்ம உடம்பு. அப்படியே போனோம்னா, டோட்டலா உள்ள எல்லாத்தையும் நல்லா கிளீன் பண்ணி எடுத்துருங்க. டோட்டலா நான் ஒரு நாள் முழுவதுமே நான் கிளென்சிங் பண்ணிக்கணும் விரும்புறேன் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா, ஒரு 1 லிட்டர், 1 1/2 லிட்டர் ரெடி பண்ணிட்டு, காலையில இருந்து அப்பப்ப தேவைப்படுற நேரம் சாப்பிட்டுக்கிட்டே வாங்க. காலையில இருந்து நைட்டுக்குள்ள பாருங்க 2 டைம், 3 டைம் மோஷன் போயிரும். உள்ள நல்லா கிளீன் பண்ணி வெளிய வரத உங்களால ஃபீல் பண்ண முடியும். அதனால இது வந்து மலக்குடலில் தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுவது மட்டுமல்ல, நம்மளுடைய பெருங்குடல் முழுமையும் இது சுத்தப்படுத்தி கொடுக்கும். அதன் மூலமாக நீங்க சாப்பிட்ட சாப்பாட்டுல உள்ள சத்துக்கள முழுசா அது கிரகிக்கும். அங்க தேக்கம் இல்லாம, பெருங்குடலுக்குள்ள தேக்கம் இல்லாம சுத்தமா வெளியேத்தி சப்போர்ட் பண்ணி குடுக்கும். இந்த நெல்லிக்காய் ஜூஸை மட்டும் தினந்தோறும் எடுத்துட்டு வாங்க. என்ன மிராக்கிள் நடக்குது அப்படின்ற அனுபவத்தையும் எல்லா மக்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. வாழ்த்துக்கள். நன்றி.